ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆசாரக்கோவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் தொகுதி 1 இந்த சிலபஸ் கவர் ஆகிருக்கு. இது குரூப் 2, 2A, குரூப் 1, குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே இந்த சிலபஸ் கவர் ஆகிருக்கு. நம்ம ஆசாரக்கோவை பற்றி பார்க்கலாமா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, பிறர் செய்தும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். அதாவது பிறர் செய்யும் தீமையை நம்ம பொறுத்துக்கணும், இனிய சொற்களை மட்டும்தான் நம்ம பேசணும், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, கல்வின்றது நம்ம கற்றுக்கணும், எல்லாரையும் சமமாக பேணணும், அதாவது எல்லாருக்கிட்டையுமே சமமாக ஈக்குவலாக நடந்துக்கணும், அறிவுடையவராய் இருந்து நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அதாவது அறிவுடையராக இருந்து நற்பண்புகளை உடையவரோடு நமக்கு நட்பு, அதாவது ஃப்ரெண்டாக இருக்கணும். இது மாதிரி 8 நல்லொழுக்கங்களும் நம்ம விதைக்கும் விதைகள் தான் அப்படின்னு இந்த பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, மறவாமை. ஒப்புரவுனா எல்லோரிடமும் சமமாக ஈக்குவலாக இருக்கணும், சமமாக பேணுதல். அடுத்ததாக நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னா கயத்தூரில் பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பே என்பது பொருள். இந்த நூல் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த ஆசாரக்கோவை. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்கான். 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இது 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது 100 வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.